ஹாய் கைஸ், வெல்கம் டு சபி விலாக்ஸ். இன்றைக்கி பாபினில் எப்படி நூல் சுற்றலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேக் சைடு சுற்றிக்கோங்க, அப்புறம் பாபினை திருப்பி ஃப்ரண்ட் சைடு சுற்றிக்கோங்க. நூல் இழுத்திங்கன்னா நம்ம பக்கமாக நூல் வரணும். இப்போ நான் மிஷினில் வச்சு உங்களை சுற்றி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு நூல் சுற்றலை, ஏன்னா அந்த பார்ட் வந்து வேலை செய்யாமல் இருக்குது. நான் பாபினில் நூல் சுற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு டூல்ஸ் வாங்கியிருக்கேன். இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நூல் சுற்றுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நூல் சுற்றிருப்போம் அந்த இடத்துல டயரில் வச்சு, ஈக்குச்சி கம்பி இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு சுற்றிருப்போம். அது மிஷினில் இடையில மாட்டிக்கிடும், கையில் குத்திரும். ஆனால் வந்து நம்மளுக்கு மிஷினில் உள்ள அந்த டயர் வந்து ஃபெயிட் ஆயிரும், தொலியெல்லாம் உறிஞ்சி வந்துடும். இந்த பிளாஸ்டிக் டூல்ஸ் வச்சு சுற்றும் போது உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது, கையிலையும் குத்தாது, கைக்கும் சேஃப் தான். அந்த டயரும் கூட பளபளன்னு புதுசாக நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சுற்றிருச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.